Hi friends, welcome to Lakshmi Max. RRB Group D exam July last week to August first weekல நாம எதிர்பார்க்கலாம். ஏன்னா NTPC UGயோட CBT 1 May 7ல ஸ்டார்ட் ஆகி June 21st ஓட கம்ப்ளீட் ஆகுது. இது கம்ப்ளீட் ஆன 1 மந்த்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா குரூப் டியோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஜூலை லாஸ்ட் வீக் இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நாம குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். கரெக்டா 3 months தான் டைம் இருக்கு. குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், அப்ளை பண்ண நாள்ல இருந்து நான் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் கடைசி வாய்ப்பா இந்த 3 மாசத்தை எடுத்துட்டு படிக்க ஆரம்பிங்க. குரூப் டி பொறுத்த வரைக்கும் ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணுங்க, அடுத்து மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா சயின்ஸ், இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி கூட நீங்க படிக்க வேண்டாம். கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிங்க. ஆகஸ்ட்ல எக்ஸாம் வருது, ஜூலைல எக்ஸாம் வருது அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சிட்டீங்கனாலே இந்த சிஏ செக்ஷன்ல வந்து நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். ஓகே, நான் அப்ளை பண்ணிட்டேன் மேடம், நான் சிசிஏ கேண்டிடேட், ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், எக்ஸ் சர்வீஸ்மேனு, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நான் படிக்க ஆரம்பிக்கல, இப்ப இருக்கக்கூடிய இந்த 3 months வந்து நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல்ரெடி ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபைனல் பேட்ச்ல இப்போ ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த பேட்ச் கூடயே நீங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஃபைனல் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் வந்து 2 வாரத்துக்கான பிளான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப 3rd வீக்கோட பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கூடயே கொஞ்சம் சேர்த்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இவங்க ஃபுல்லா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்களும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இவங்க 1 வீக்ல 6 டேஸோட பிளான் முடிச்சாங்க அப்படின்னா நீங்க 1 வீக்ல 8 டேஸோட பிளான் முடிச்சீங்க அப்படின்னா ஒரு 4th வீக்ல அப்படியே இந்த ஃபைனல் பேட்ச் கூட பிக்கப் பண்ணி வந்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபைனல் பேட்ச்ல ஒரு செகண்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா 30/4/2026 வரக்கூடிய வியாழக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா எக்ஸாம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல கொண்டு வராங்க அப்படின்னா 3 மாசம் டைம் இருக்கு, 90 டேஸ் வந்து டைம் இருக்கு. தாராளமா இந்த டைம் வந்து போதும். ஸோ சிலபஸ் வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரீசனிங் முடிக்கிறதுக்கு ஒரு 20 நாள் போதும். அதுல ஃபிகர் வச்சு சில டாபிக் வரும். கஷ்டமான டாபிக், டைம் எடுக்கக்கூடிய டாபிக்னு பாத்தீங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். அதை கூட கடைசி ஒரு 3 நாள் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிம்பிளிபிகேஷன், ஈஸியா ஸ்கோரிங் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். அந்த அரித்மெட்டிக் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேக்ஸ்க்குள்ள போகணும். அதுக்கப்புறம் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில கரெக்டா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ இது எல்லாத்தையுமே நீங்க ரிவிஷன் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்க ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி எதுவுமே படிக்க வேண்டாம். கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கிற மாதிரி இந்த பிளான்ல வந்து கொடுத்துருப்போம். ஆல்ரெடி நம்ம ஃபைனல் பேட்ச் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா இந்த 3 monthsக்கு முன்னாடியே சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 days or 15 days வந்து ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கனாலே ஈஸியா குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிடலாம். இதுதான் இந்த செகண்ட் பேட்சோட பிளான். படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செகண்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர், இந்த 4 சப்ஜெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே 85க்கு மேல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ரீசனிங்ல 30 கொஸ்டின் தாராளமா இதுல 30க்கும் 30மே வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும் இந்த செக்ஷன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல நீங்க குரூப் டி வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் சிஜிஎல் லெவல் இருக்க போறது இல்ல. அரித்மெட்டிக் ஓரளவுக்கு சிம்பிளிபிகேஷன், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பாத்தீங்கன்னாலே இதுல ஒரு 23 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஏதாவது 1-2 வந்து கொஞ்சம் டஃபா கேட்டுட்டாங்கன்னா அதுலதான் மிஸ் ஆகுமே தவிர இதுல ஒரு 23 அட்டன் பண்ணிடலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சாலே 14ல இருந்து 15 கொஸ்டின் வந்து இதுல அட்டன் பண்ணிடலாம். ஓகே, எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 85க்கு மேலேயே இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கரெக்டா இந்த சிலபஸை படிச்சுக்கிட்டே அப்படியே வாரம் டெஸ்ட் எழுதிக்கிட்டு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா போதும், பெர்ஃபெக்டா ரெடி ஆகிடலாம். ஓகே, இது எல்லாமே குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். இப்போ நீங்க கிளியர் பண்ணி போயிட்டீங்கன்னா இதுல எந்த போஸ்ட்லனாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களை வந்து போடுவாங்க. எந்த போஸ்ட்லனாலும் நீங்க செலக்ட் ஆகி உள்ள போகலாம். குரூப் டியோட செலக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பிஇடி இருக்கும். இந்த பிஇடி யாருக்கு இருக்காது அப்படின்னா சிசிஏ கேண்டிடேட்டுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பிஇடி வந்து இருக்காது. ஓகே, ஸோ சிசிஏ கேண்டிடேட் வந்து ஜஸ்ட் சிபிடில நீங்க ஸ்கோர் பண்ணாலே போதுமானது. இந்த மார்க் பிளஸ் உங்களோட
சிசிஏ மார்க், ஓகேவா. ஸோ அப்ரெண்டிஷிப் மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணி அப்ரெண்டிஷிப் மார்க்ல 1/3 வந்து எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் சிபிடில நீங்க நல்ல ஸ்கோர் வாங்கணும். அதே மாதிரி பிஇடிலையும் கண்டிப்பா நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும். ஓகேவா. ஸோ கரெக்டா ரெண்டையுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியா இந்த குரூப் டில உள்ள போயிடலாம். மத்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது குரூப் டில சிங்கிள் எக்ஸாம் தான். ஓகே, கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. போன டைம் வந்து 32,000 வேகன்சி வந்துச்சு. இந்த டைம் நமக்கு 22,000 சம்திங் தான் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 21,195 கரெக்டா சொல்ல போனோம்னா ஒரு 22,000 வேகன்சி தான் இந்த டைம் வந்திருக்கு. இனி இந்த 2026ல அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வரும். அதுல இதே 22,000 நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதை விட வேகன்சி கம்மியாகும். அப்ப இதை விட வேகன்சி கம்மியாகுதுன்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும், ஹையா இருக்கும். ஓகேவா. அதனால இப்போ வந்திருக்க இந்த வேகன்சிலே உள்ள போற அளவுக்கு நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரீசனிங்ல 30 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸ்ல 25, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ் இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிலாம் இதுல வேண்டவே வேண்டாம். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இந்த லாஸ்ட் மினிட்டுக்கு இது என்ன பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர் ஃபுல்லா தரவா படிச்சுட்டு ப்ரீவியஸா ரயில்வேல என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பில கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்ணீங்கனாலே போதும். ஏன்னா இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாம் சேர்த்து ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் தான் கேட்பாங்க. மீதி நம்ம கையில 95 கொஸ்டின் 94 கொஸ்டின் இருக்கு. இந்த 94ல இந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்ம அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா 85க்கு மேலேயே நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான் சிலபஸ். நம்பர் சிஸ்டம், டெசிமல், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி. இப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாமே மேக்ஸ்ல நீங்க பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஏன்னா எடுத்த உடனே மேக்ஸ் பார்க்கும்போது இந்த டாபிக் பாத்தீங்க, பிகினர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டஃபா ஃபீல் பண்ணிருவீங்க. அதனால இது வந்து அட்வான்ஸ் மேக்ஸ், இதை வந்து பின்னாடி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேதிக் மேக்ஸை முடிச்சுட்டு சிம்பிளிபிகேஷன், அதாவது இந்த போர்டு மாஸ் எல்லாமே முடிச்சுட்டு இந்த HCF, இந்த பிராக்ஷன், டெசிமல், இந்த மாதிரி ஈஸியான டாபிக் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் உள்ள வரணும். அரித்மெட்டிக் உள்ள பாத்தீங்கன்னா ஆவரேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜுக்கு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியான டாபிக்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா குயிக்கா சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். நீங்க வந்து இந்த அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி எல்லாமே கடைசி வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா. அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இதுல எல்லா டாபிக்குமே பாத்திரலாம். 30க்கு 30 ஈஸியா வாங்கிடலாம். ரீசனிங்ல அனாலஜி, கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், ஜம்பிளிங், டேட்டா சஃபிசியன்சி, சிமிலாரிட்டி இன் டிஃபரன்ஸ், கிளாசிபிகேஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், சிலாஜிசம், வென் டயக்ராம், கன்க்ளூஷன், டெசிஷன் மேக்கிங், நியூமரிக்கல் சீரிஸ், அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ரீசனிங், ஃபிகர் கவுண்டிங், ஃபிகர் கம்ப்ளீஷன், அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் டைரக்ஷன். இதுதான் ரீசனிங்ல வரக்கூடிய டாபிக். ஓகேவா. சோ ரொம்ப ஒரு 15 நாள் இன்னைக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30ஆம் தேதி படிக்க ஆரம்பிக்கிறீங்க. நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு 30ஆம் தேதி படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மே 15ஆம் தேதி இல்லைன்னா 18ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன முடிச்சிடலாம் அப்படின்னா ரீசனிங் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா. சோ அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 40 நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ப ரீசனிங்கும் மேக்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ரெண்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகிருக்கும்னா ஒரு 60 நாள் ஆகிருக்கும். ஓகேவா. சோ இந்த 60 நாளும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரும் முடிக்க போறீங்க. ஓகே. சோ நான் சொல்றது புரியுதா. ரீசனிங் படிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேரை டே 1ல படிப்பீங்க. அதுக்கடுத்து ஒரு 5 நாளோட கரண்ட் அஃபேரை டே 2, அதுக்கப்புறம் வார கடைசியில நீங்க படிச்ச கரண்ட் அஃபேர் எல்லாமே ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். ஓகே. ரீசனிங் படிக்க ஆரம்பிக்கும் போதே கரண்ட் அஃபேர் பேரலா அப்படி படிச்சுட்டு வரணும். மேக்ஸை முடிக்கும் போது கிட்டத்தட்ட 60 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க சயின்ஸ் ஆரம்பிப்பீங்க. அடுத்த 30 நாள் பாத்தீங்கன்னா சயின்ஸ் கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகே. சோ அதுல மீதி இருக்கக்கூடிய ஒரு 2 மாசத்தோட கரண்ட் அஃபேர், 2.5 மாசத்தோட கரண்ட் அஃபேர் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 10 நாள் 15 நாள் டைம் கிடைக்கி அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம், ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே. இடையில இந்த ரீசனிங் மேக்ஸ்ல டாபிக் முடிக்கும் போது ஒவ்வொரு டாபிக் வைஸாவும் நீங்க டெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி வார கடைசியில வீக்லி டெஸ்டும் வந்து நீங்க எடுக்கிற மாதிரி பிளான் வந்து கொடுத்திருப்போம். இதுதான் இந்த 3 மாசத்துல நீங்க பண்ண வேண்டிய ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா. சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே.
இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தியரியும் இருக்கும், உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சிலபஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்ல. வெறும் கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி கொஸ்டின் மட்டும் படிச்சாலே போதுமானது. ஓகே, அதுல கேட்ட ஸ்டாட்டிக் ஜிகே இல்ல கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, சோ இதுதான் சிலபஸ். ஓகே, இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணிட்டோம். ஒரு 80க்கு மேல 85க்கு மேல நமக்கு வந்து 100% அக்யூரசியோட மார்க் வாங்குற அளவுக்கு நம்ம சூப்பரா எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிஇடி தான் இருக்கும். இந்த பிஇடில குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஓகே, பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது நான் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மேல் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேக் தூக்கிட்டு போறோம், என்ன சொல்லியிருக்காங்க, should be able to lift carry 35 kg ஆஃப் வெயிட், டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 மீட்டர். 35 கிலோ பேக தூக்கிட்டு போகணும், 100 மீட்டர் கடக்கணும். எவ்வளவு நேரத்துக்குள்ள அப்படின்னா 2 நிமிஷத்துக்குள்ள வந்து கடக்கணும். ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து அந்த பேக தூக்கிட்டு போறோம், இடையில நமக்கு தலை சுத்துது இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளமால வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளமால நம்மளால தூக்கிட்டு போக முடியலன்னா கூட நமக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, 2வது சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிஇடியும் என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்ன அப்படின்னா சிபிடியோட ரிசல்ட் வந்தாதான் பிஇடி வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்க மேல நம்பிக்கையா இருக்கணும். சிபிடி எழுதும் போது நமக்கே தெரியும், சிபிடி நான் நல்லா பண்ணிருக்கேன், எனக்கு ஸ்கோர் வந்து 80க்கு மேல வரும், 85க்கு மேல வரும்னு. அப்போ இருந்தே நீங்க என்ன பண்ணிரணும், பிஇடியும் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பிஇடில வந்து எலிமினேட் ஆயிருவாங்க. ஓகே, சில பேரெல்லாம் அந்த பேக் அந்த டைமுக்குள்ள தூக்கிட்டு போக முடியாது. இதே ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 20 kg வெயிட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, பேக் வந்து 20 கிலோ பை வந்து கொடுப்பாங்க. 100 மீட்டர் தான் கடக்கணும், 2 நிமிஷத்துக்குள்ள கடக்கணும். ஒரு சான்ஸ் தான், மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஒரே ஒரு சான்ஸ் தான். ஓகேவா. 2வது என்ன அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள அவங்க வந்து கடக்கணும். ஓகே, நீங்க 4 நிமிஷம் 14 செகண்ட் 13 செகண்ட் இல்ல 4 நிமிஷத்துக்குள்ள கடந்தாலும் ஓகே தான். ஓகே, 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள நீங்க கடக்கணும். சப்போஸ் 4 நிமிஷம் 16 செகண்ட்ல கடக்கிறோம் அப்படின்னாலும் ரிஜெக்டட் தான். ஓகே, ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 5 நிமிஷம் 40 செகண்ட்ஸுக்குள்ள நீங்க கடக்கணும். ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ஓகேவா. சோ நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதுக்கடுத்து இந்த பிஇடிக்கு உட்காந்து ஒரு மாசம். ஓகே, ஏன்னா நமக்கு ரிட்டன் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கே பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் ஆகும். அந்த டைம்ல உட்காந்து கூட நம்ம பிஇடி என்ன பண்ணிக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், இந்த எக்ஸாம் டேட் வந்து டிலே ஆகும்னு நினைச்சிட்டு நான் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் நாம வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 months தாராளமா டைம் இருக்கு. ஓகே, ஏற்கனவே எழுதின குரூப் டியோட ரிசல்ட் வந்து டிலே ஆயிட்டு இருக்கு. அது ஏன் டிலே ஆகுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தெலுங்கானா கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு, அது வேற இஷ்யூ. அந்த இஷ்யூவை வந்து இது பண்றதுக்காக இந்த ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ ஆனா கூடிய சீக்கிரத்துக்குள்ள ஏற்கனவே எழுதின குரூப் டியோட ரிசல்ட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணிருவாங்க, ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா. சோ அடுத்தடுத்து ஏன்னா 2026லயும் அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன், அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், அடுத்த டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே இருக்கு. ஓகே, அதையும் அவங்க ரிலீஸ் பண்ணணும். ஏற்கனவே எழுதின எக்ஸாமுக்கும் ரிசல்ட்டை வச்சு விட்டு பிஇடி வைக்கணும், அடுத்து டிவி அண்ட் மெடிக்கல் முடிக்கணும், அப்புறம் இப்போ வந்திருக்க நோட்டிபிகேஷனுக்கும் எக்ஸாம் வைக்கணும். அப்ப எல்லா ப்ராசஸுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே வந்ததுக்கு பிஇடி நடந்துட்டு இருக்கும் போது கூட இப்போ வந்திருக்க குரூப் டிக்கு நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாம் கூட உங்களுக்கு வச்சிடலாம். அதனால டைம் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ வயசும் வாய்ப்பும் கிடைக்கும் போது அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல நான் சொல்லிட்டேன் என்ன பிளான் படி நம்ம படிக்க போறோம் அப்படின்னு. ஓகே, ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் முடிப்போம். கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி படிப்போம். டெய்லி கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா. அதுவும் இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க 1899 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா மந்த் எண்டுக்கான ஆஃபர் வந்து டீம்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. சோ இப்போ ஆப்ல பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க 1499 பே பண்ண வேண்டாம்,
1399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லைஃப் டைம் யாரு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரூப் டி மட்டும் இல்ல. இதுக்கடுத்து நான் உள்ள போனதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸுக்கும் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன். ஜிடிசி எக்ஸாம், எல்டிசி எக்ஸாமுக்கும் எனக்கு கிளாஸஸ் வேணும். இல்ல நான் அதுக்கடுத்து என்டிபிசி ஓப்பன்ல வரக்கூடியதுக்கும் அப்ளை பண்ணுவேன். எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் எழுதுவேன். எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல், சிஜிஎலுக்கும் எனக்கு கிளாஸஸ் வேணும். எனக்கு இப்பதான் 18 இயர்ஸ், 20 இயர்ஸ், 22 இயர்ஸ் ஆகுது. எனக்கு இன்னுமே ஏஜ் இருக்கு. அப்போ எனக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் எனக்கு வேணும். ப்ரமோஷனல் எக்ஸாம்ஸுக்கும் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்ல எனக்கு இந்த குரூப் டிக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி 1 இயர் வேலிடிட்டில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 100% உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எந்த டைம் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் சிலபஸுமே இதுல கவர் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேவா? தமிழ் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். வாரம் என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளானை கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். டெய்லி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு சாப்டர் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகே, சோ உங்க வீட்ல இருந்தே நீங்க வந்து சூப்பரா படிச்சிடலாம் எக்ஸாமுக்கு. ஓகே, கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு ஏற்கனவே நம்ம ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பேட்சோட சேர்த்து முடிக்கிற மாதிரி தான் இதை வந்து கொண்டு போவோம். இதுக்கடுத்தும் நாம இப்போ வந்திருக்க அப்ளை பண்ணிருக்க குரூப் டிக்கு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா டைம் வந்து கம்மியா தான் இருக்கு. நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸாவது நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு 90 டேஸாவது நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அதுல கொடுத்திருக்க சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒரு சப் டாபிக்ஸ் வரும். கான்செப்ட புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கடைசி ஒரு வாரத்திலயோ 10 நாள்லயோ 15 நாள்லயோ படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுல ரிவிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். குரூப் டிக்கு தாராளமா 3 மந்த்ஸ் வந்து டைம் இருக்கு. சோ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிங்க. ஓகே, கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க, லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்கன்னா நீங்க 1899 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர் இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் தான். ஏன்னா அவங்க வந்து இப்போ பேங்கிங்கா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், டெய்லி இந்த மேக்ஸ், ரீசனிங்லாம் படிக்கிற மாதிரி இந்த கரண்ட் அஃபேரை படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு சிஏ கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். லைஃப் டைம் வேலிடிட்டியோட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் எனக்கு 1 இயர் வேலிடிட்டியோட வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் நீங்க 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆஃபர் 29/4/2026 நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு டீமுக்கு இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கிடைக்கிற வாய்ப்புகளோடய அப்படியே உள்ள போக பாருங்க. ஓகே, படிக்க ஆரம்பிங்க. சோ ஆல்ரெடி படிச்சவங்க வந்து டெஸ்ட் எடுங்க. ஓகே, நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணி சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம், நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு டேட்ல நீங்க டெஸ்ட் எழுதும் போது உங்களோட ஸ்கோர் வந்து 100க்கு 85க்கு மேல வருதான்னு பாருங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இல்ல எனக்கு ஒரு 50 மார்க் தான் வருது, 55 தான் வருது, 60 தான் வருது, இந்த இடத்துல நான் ஸ்டாக்னன்ட் ஆகி நிக்கிறேன் அப்படின்னா எங்க வந்து உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியல, எந்த இடத்துல மார்க் மிஸ் ஆகுது, சயின்ஸ்லயா கரண்ட் அஃபேர்லயா எங்க மிஸ் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு மட்டும் டாபிக் வைஸா படிச்சுட்டு அதுக்கு ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு இப்ப இருக்க அந்த 3 மந்த்ஸ்ல இந்த 60 வரக்கூடிய ஸ்கோரை 85 மாத்துங்க. 55 வர்றதையும் 85ல இருந்து 90க்குள்ள மாத்துறதுக்கு பாருங்க. ஓகே, 80, 85 நல்ல ஸ்கோர் தான். இந்த ரேஞ்சில நீங்க ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா? இப்போ நான் குரூப் டி எக்ஸாம் கொடுத்தாலுமே என்னால 85க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்பிடென்ட்டை கொண்டு வாங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் இன்னும் படிக்கல, மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே படிச்சிட்டேன், கரண்ட் அஃபேர் படிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணுங்க. கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிங்க. ஓகேவா? சோ யார் எந்த இதுல வீக்கா இருக்கீங்கன்னு பாருங்க. பிகினர் லெவல்ல தான் இன்னும் இருக்கேன், எல்லாரும் அப்ளை பண்றாங்க, நானும் அப்ளை பண்ணி வச்சுட்டேன், ஆனா படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே,
லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்லையும் டெலிகிராம் குரூப்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பத்தி என்ன அப்டேட் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல தான் ஷேர் பண்ணுவோம். ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், என்ன அப்டேட் அஃபிஷியலா வந்தாலும் சரி, அதுல தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க, குரூப் டிக்கும் அப்ளை பண்ணிட்டாங்க, டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.